நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே சரி முடிஞ்சது, அடுத்து வேறு வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்துன்னு பறந்துக்கிட்டே இருக்குல்ல ஒரு இடத்துலேருந்து. ஆனால் யோலோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கான ஒரு ஸ்பேஸும் ஒரு அரகுன துணி போட்டுக்கிட்டு அவங்க அப்படி நடந்து வரும்பொழுது நம்ம மக்கள் எல்லாம் ஓகே ஒரு விதமாக கவரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அவங்க அமைக்கப்பட்டவங்களாக தெரியுறாங்க அந்த ஸ்பேசஸ்குள்ளே. இதுன்னா 1000 வருஷம் முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் மாதிரியே இல்லையே அப்படின்றது யாருமே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதுவாக இல்லை. எனக்கு இந்த கதாபாத்திரங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வேண்டும் அப்படின்றது தான். எனக்கு இந்த கதை மேலேயே ஈடுபாடு வரலையோ அப்படின்றது தான் இந்த படத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்களுடைய ஒரு வருத்தமாக அது மட்டும் தானே இருக்குது. கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் பரவலாக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. பட் எத்தனையோ படங்கள் இவ்வளோ லவுடான ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம், கடந்து போயிருக்கோம். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே என்ஜாய் கூட பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வால்யூமை, அந்த ஒரு சவுண்டை. ஓகே, ஸோ இவன் இதுதான் இவன் கெட்டவனாக நம்ம பார்க்கணும்னா, இவன் கங்குவாவை எதிர்க்கிறவன்னா ஸோ இவன் இப்பேற்பட்டவன் இல்லையா. அது இல்லாதப்ப தான் நமக்கு வந்து அவன் யாருன்னு நமக்கு தெரியல. கடைசி வரைக்கும் எதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஒரு சூப்பர் பவர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குள்ள நீங்கள் அணுகிறதுக்கு பல விஷயங்கள் உண்டு. இந்த படம் எல்லா இஷ்யூஸுமே, எல்லா கதாபாத்திரங்களுமே, எல்லா ஸ்டோரி ரிலேட்டட் ஆர்க்ஸுமே இந்த படம் வந்து மேலோட்டமாக அப்படி தொட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போகிற ஒரு அவசரம் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இவால்வ் ஆகிட்டோம் பல வருஷங்களாக. எக்ஸ்ட்ரா லவுட் கிராமரை நம்ம கொஞ்சம் கங்குவா போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு டிஸ்கஷன் இது. ஸோ படம் பார்த்த எல்லாருமே வந்துட்டு கங்குவா வந்து டீலிங் வித் மிக்சட் ரிவ்யூஸ்னே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் படம் பார்த்த உட்பட நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, படம் நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. படம் பார்த்துட்டுக்கப்புறம் இது ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. லைக் நல்லா இருக்குன்னு கூட நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாத அளவுக்கு படம் நம்மளை வந்து அப்படி டீல் பண்ணுதோ அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது சார். ஓகே, வாட் இஸ் யுவர் வியூ சார்? எனக்கு அதாவது பரவலாகவே ஜென்ரலாக படங்களை வந்து வெள்ளை கருப்பு நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் எதாக இருந்தால் அதை பற்றி பேசுவது உண்டு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா அதெல்லாம் பேசுவது உண்டு. பட் கங்குவை பொறுத்து பேசுகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் நான் பெரும்பாலும் பார்க்குறேன். எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை ஃபில்ம் வந்து. சார், அதான் உங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி என்ன சார் நீங்கள் பார்த்தது? ஒரு நிற்காத அவசரம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இல்லை. எந்த ஒரு கதாபாத்திரத்து மேலேயுமே கொஞ்சம் ஒரு நேரம் செலவழிக்க தவறிடுச்சோ அப்படின்னு யோசித்தேன். அந்த கதாபாத்திரங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் பொறுத்து பேசுகிறதுக்கான ஒரு பொறுமையும், அது பேசுகிறதுக்கு அங்கங்கே கொஞ்சம் நீங்கள் அதாவது எப்பேற்பட்ட ஒரு நல்ல படமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, ஆக்ஷன் படத்தில் கூட இப்போ ஒரு ஜான் விக்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா கூட கான்ஸ்டண்ட்டாக கில்பில் இதெல்லாம் என்ன ஃபுல்லாக ஆக்ஷன் தான் நமக்கு மனசில் நிற்கும். பட் அப்படி இருந்தாலும் அந்த ஆக்ஷனுக்கு மத்தியில் கேரக்டர் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். சில முறை ஆக்ஷன்லேயே கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் நடக்கும். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரங்கள் மேலே இருக்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஒரு பெரிய இவெண்ட் டு இவெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இந்த படம் ஓடிக்கிட்டே இருந்தது போல் தெரிஞ்சது. அதனால எந்த ஒரு இவெண்ட்டையுமே நம்ம பெருசாக அது மேலே நமக்கு வர வேண்டிய அக்கறை வராமலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். ஓகே, அண்ட் படம் பார்க்கும்போது வந்து பிளாக்காக எடுத்து அதை வந்து படத்தில் ஸ்டிச் பண்ண மாதிரி ஃபீல் அது எனக்கு பர்சனலாக இருந்துச்சு சார். வாட் அபவுட் யூ சார்? ஜென்ரலாக அவங்க மேக்கிங் பொறுத்து, அதாவது அவங்க இப்படி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடுக்கிறவங்களோட பார்க்குறவங்களுக்கு படம் தெரியாது உண்மையை சொல்ல போனால். பட் அவங்க எப்படி பண்ணியிருந்தாலுமே சரி, அது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் இல்லை. பலமுறை போய் ஷூட்டிங்லேயே கதைகள் எழுதி எடுக்கப்பட்ட பல கதைகளை நம்ம ரசிச்சிருக்கோம். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே இல்லாமல் சரி ஓகே வாங்க இப்போ இதெல்லாம் ஃபுட்டேஜ் இதை வச்சு நம்ம எடிட்டேபிளில் உட்காந்து லெட்ஸ் ஃபிகர் அவுட் த ஃபிலிம் அப்படின்னு இருக்கக்கூடிய பல படங்கள் பயங்கரமான படங்களாகவே அமைஞ்சிருக்கு உலகளவுலேயே. ஸோ இதுதான் வழி அதுதான் வழின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் மேபி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்ததுக்கான ஒரு காரணம் மறுபடியும் எந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்து மேலேயுமே ஒரு எமோஷ்னல் ஈடுபாடு வராமல் இருந்ததுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால தான் ஓகே ஒரு என்னடா ஒரு மாதிரி இது தனியாக தெரியுது அது தனியாக தெரியுது அப்படின்றது அதனால் இருக்கலாமோன்னு தோணுது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கேரக்டர்ஸ் கனெக்ட் ஆகாதனால அப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்கிறீங்களா? உண்மை இல்லை. இப்போது நம்ம எந்த கதையுமே எதுக்காக பார்க்குறோம்ல, அந்த கதாபாத்திரங்களுக்கு வலி வரும்பொழுது நம்ம ஒரு பெரிய வலியை உணரணும்னு நினைப்போம். அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம பெருசாக சந்தோஷப்படணும்னு நம்ம நினைப்போம்.
பட் இந்த இந்த படம் வந்து 2 வெவ்வேறு உலகங்களை சார்ந்த ஒரு படம். ஆம், பல கதாபாத்திரங்கள் கொண்ட படம். அது அது எல்லா கதாபாத்திரங்களுமே என்ன சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு நேரத்தை பெருசாக ஒதுக்க ரொம்ப சிரமப்படுற ஒரு ஒரு படமாகவே தெரியுது. பட் இருந்தாலும் நடுவில் யோலோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கான ஒரு நேரம் இருக்குது. இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஆனால் எனக்கு எக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இல்லை, எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா சில முறை வந்து உங்களுக்கு சில படங்களில் வந்து ஒன்றுமே இல்லாத படங்களை பார்த்தாலும் பெருசாக ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும். பட் எனக்கு தெரிஞ்சு கங்குவாலா பிரச்சனை வந்து ரொம்ப நிறைய இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ கதாபாத்திரங்கள் பொறுத்தும் சரி, ஈவன் ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமாக இருக்கட்டும், அந்த ஃப்ரான்சிஸோடைய பகுதிகள் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு கொஞ்சம் மாடர்னாக காட்டக்கூடிய ஒரு முயற்சி ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த மாடர்னாக நம்ம காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓகே இந்த ஸ்க்ரீனில் வாங்க, இப்போ அவங்களும் அந்த பொண்ணும் ஏஞ்சலினாவோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் அவங்க பேர் சட்டன் ஞாபகம் இல்லை, அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது சட்டன் இவர் வர்சஸ் அவருன்ற மாதிரி டெவலப். நான் என்ன சொல்கிறேன், இத்தனை அங்கங்கள் இத்தனை எலிமெண்ட்ஸை சேர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. விஷுவலாக அவங்கள ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணில் கொஞ்சம் கூட உங்களுக்கு சலிக்கக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே. ஒரு 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 இசை ரீதியான ஒரு அமைதி கொஞ்சம் தேவை, கான்வர்சேஷன்ஸ் தேவை கதாபாத்திரங்களுக்கு மத்தியில். ஓகே நான் யாருன்னு நாம் புரிஞ்சுக்கணும், நீ யாருன்றதை நான் புரிஞ்சுக்கணும். அது வழியாகத்தான் மக்களாக நம்மளுக்கும் பார்க்கும்போது அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல. இந்த படம் அதை தான் செய்ய தவறிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போது கங்குவாவுடைய ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பம் அந்த அந்த இன்ட்ரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரோவாக இருக்குல்ல. சும்மா தெரிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஒரு குரல் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கேருந்து ஒரு ஓடிக்கிட்டே அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டே ஓடி வராரு. சரி, ஸோ பயங்கரமாக வன்முறையை ஈடுபடக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. வந்தான்னா அடிச்சு கிடிச்சு எல்லாரையும் நவுத்தி பல கொலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ திடீர்னு ஒரு இடத்துல இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் இப்போது தன் செய்த கொலைகளையே நினச்சே அவன் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கிறானோ அப்படின்னு அதை யோசிக்க வைக்குது இல்லையா. அது வந்து என்னென்னா ஒரு கதாபாத்திரம் சார்ந்த ஒரு மாறுதல். இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அது இல்லையா. ஏன்னா நீங்கள் கொலைகளை அவ்வளோ சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு ஊர் அந்த 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 இடத்தினுடைய ஒரு பெருமாச்சி ஊருடைய ஒரு ஒரு தலைவனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அவ்வளோ நீங்கள் பல கொலைகளை செஞ்சுருப்பீங்க, அதுக்கு பல எதிர்வினைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பல பேருக்கெல்லாம் குடும்பம் இல்லாமல் இருந்தது கிடையாது இல்லையா. ஸோ சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த இந்த ஒரு பிள்ளைக்காக நீங்கள் வருத்தப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ நான் அனாதை ஆகிறதுக்கான காரணமாக நான் ஆகிட்டேனே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா, அந்த பெரிய மாற்றத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் இந்த கதாபாத்திரத்தினுடைய வலியை நம்ம உணரத்துக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கும் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லையா. பட் டக்குன்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஓகே இங்கே வந்து பெண்கள் எல்லாம் அவங்க வேற ஊருக்கு போயிட்டு அந்த ஸ்னோ மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க அங்கே ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னு. ஸோ எந்த இடத்துலையுமே இந்த கதாபாத்திரங்களுடைய ஒரு வல்னரபிலிட்டிஸை, அவங்களுடைய ஒரு சென்சிட்டிவிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் செலவழிக்க தவறினது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன். அதனால தான் மக்களுக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் பரவலாக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. பட் எத்தனையோ படங்கள் இவ்வளோ லவுடான ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம், கடந்து போயிருக்கோம். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே என்ஜாய் கூட பண்ணியிருக்கோம், அந்த ஒரு வால்யூமை, அந்த ஒரு சவுண்டை. பட் இங்கே மட்டும் தனியாக நமக்கு அது ஒரு இரிட்டண்ட்டாக பல பேருக்கு தெரியறதுக்கான ஒரு காரணம் அந்த ஈடுபாடு அவங்களுக்கு இந்த கதாபாத்திரங்கள் மேலே அமையலையோ, அதனால தான் அமையலையோ அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, வேர் இட் வென்ட் ராங் சார். இப்போ டூ மச் ஆஃப் ஐப் வந்துட்டு படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா கொடுத்தனால வந்து படம் வந்து வேறு லெவல் இருக்கும் போல். ஏன்னா எங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பாகுபலி, KGF, RRR இதெல்லாம் தாண்டி ஒரு கலெக்ஷன் வந்து கங்குவா கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில் உள்ள படம் பார்க்க போய் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்களோ, அதுதான் இது லீட் பண்ணிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். அப்படியா ஹைப்னால தான் இது? இல்லை, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் இந்த ஹைப்பு இதெல்லாம் அவங்க பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய வேலைகள். ஓகே, அவங்க இந்த படம் பெரும்பாலான மக்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள். ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவதாக இருக்கட்டும். இல்லை, இதை வந்து தனி நபராக நான் அவ்வளோ ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது அதெல்லாம். ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட அந்தந்த படங்களை அந்த படத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை வச்சு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணுமே ஒழிய, அதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குச்சு அப்படின்னா
நான் இன்ஃபேக்ட் பெருசாக நான் உண்மையை சொல்ல போனால் இப்போல்லாம் ட்ரெய்லர் டீசர்ஸ் எல்லாம் கூட நான் ரொம்ப பயங்கரமாலாம் பார்க்கறது பார்க்கறது கிடையாது. ஆமா. அதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனக்கு கதை அம்சங்கள் தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு ஸ்பெகுலேஷன் ஒன்று நடக்குது, அதில் பாதி பேர் கெஸ் பண்ணுறேன்ற பேரில் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் சரி நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ இல்லையா, அதனால தான் இப்போ ஒரு கேமியோவில் இப்போ கார்த்தி இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வியே பலமுறை திரும்ப திரும்ப ப்ரீ ரிலீஸ்லேயே கேட்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக வரலை அப்படின்னா நம்ம படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கே அமையுமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நான் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க, பட் இந்த படம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது அந்த படத்தை சார்ந்த பலவீனங்கள் தான் அந்த படத்தை ஒர்க் பண்ண வைக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டின ஒரு விஷயம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக எனக்கு தெரியல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு படம் எடுத்துக்கிறோம் சார். இப்போ விக்ரம் எடுத்துக்கிட்டோமே, ஒரு 5 மினிட்ஸ் கேமியோ ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இன்றைக்குமே வந்து பேசப்படுது. ரோலெக்ஸ் டில்லி அப்படின்னு வந்து ஒரு கேரக்டரோட பேரை நம்ம இன்னுமே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் இங்கே வேற இப்போ நம்ம கங்குவா படம் பார்த்துட்டு ஃப்ரான்சிஸ் அண்ட் கங்குவா அப்படின்ற 2 பேர் மட்டும் தான் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. மற்ற படங்கள் பேரோட இது கூட நம்மளுக்கு ஸ்டோர் ஆகலையே, ஏன் அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்காதனால தான் நம்ம லாஸ்ட்ல வரக்கூடிய கேமியோ பொறுத்து பேசுறீங்களா? இல்லை சார், ஜென்ரலாகவே இப்போ படத்தில் கங்குவா அண்ட் ஃப்ரான்சிஸ் இவங்க 2 பேரோட பேர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிய வருது. மற்ற யாரோடைய கேரக்டருமே நம்மளுக்கு ரிமெம்பர் ஆகிற அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால அதான் அங்கே ஐடியாஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ கலைராணி அவங்க ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அதுவும் இந்த கிளாடியேட்டர் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் அந்த ஊரில் ஒரு நடக்க போகிற சில அம்சங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லையா. அவங்கள பெருசாக மதிக்க மாட்டாங்க அந்த ஊருக்காரங்க, பட் ஒரு இடத்துல தான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த கதாபாத்திரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படலை இந்த படத்தின் வழியாக. அவங்க வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படின்னா அந்த பவரை இந்த நரேட்டிவ் வழியாக நம்ம உணர முடிஞ்சது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு போய்ட்ரியை நம்மளால் உணர முடிஞ்சதுன்னா ஐம் நாட் ஷுர். இப்போ நாட்டி அப்படிங்கிறவர் ஒரு ஆரம்பத்தில் ஒரு கதாபாத்திரமாக வராரு இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டராக தான் எழுதப்பட்டிருக்கும். அகைன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதனுடைய காரணம் என்னென்னு. ஓகே, உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தன் ஏமாத்துறான், அவனுடைய மகன் தான் இவனுடைய அட்டாச் ஆகுறான் இவென்ச்சுவலி இல்லையா. ஸோ அப்படி இருக்குது. பட் ஸ்டில் அது எல்லாமே அது ஏதோ வேறு படத்தில் வந்த மாதிரி தோணுதில்லை நம்ம படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது. ஏன்னா அது ஸோ மச் சீம்ஸ் டு பி ஹேப்பனிங் அண்ட் அது நடக்கும் பொழுது அதற்கான கொஞ்சம் மூச்சு விடலாமே அப்படின்றது தான். இல்லை அவா கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு மோமெண்ட்டை எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நான் பார்க்க ஆசைப்படுறேனே. அது வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம கதாபாத்திரங்களும் அவங்க பேசக்கூடிய வரிகளும் பொறுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சில காட்சிகளுக்குமே எனக்கு வந்து அந்த நேரம் இன்னும் ஒரு நொடி எக்ஸ்ட்ரா நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு எனக்கு தோன்ற பல காட்சிகள், பல ஷார்ட்ஸ் இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கைகள்லாம் துண்டிக்கப்பட்டு அந்த தண்ணியில் வீசி எறியப்பட்டது அது காமிக்கிறாங்க. பட் நீங்கள் அப்படி அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த காட்சி முடிஞ்சிருச்சு இல்லையா. இன்னொரு காட்சியில் அந்த அந்த பாடிஸ் எல்லாம் அப்படியே பிணங்களாக அப்படியே கிடக்கு. ரொம்ப அஃபெக்டிங் விஷுவலாக இருக்கணும் அது. அண்ட் ரொம்ப காட்சி அமைக்கப்பட்ட விதத்தில் பிரச்சனை இல்லை. பட் சரி ஓகே, இதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், பட் பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுது இல்லையா. இந்த படம் காட்சிகளும் சரி கதாபாத்திரங்களும் சரி கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சரி முடிஞ்சது அடுத்து வேறு வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து 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 அடுத்துன்னு பறந்துக்கிட்டே இருக்குல்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அண்ட் பல முறை இல்லை ஒரு படம் வந்து உங்களையும் யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு நேரமும் உங்களுக்கு கொடுப்பது ரொம்ப அவசியம். அது பெரும்பாலும் நம்ம கமர்ஷியல் சினிமாக்கள் அது பண்ணுறதுக்கான ஒரு நேரம் பெருசாக கிடைப்பது இல்லை. பட் அண்டர் த லிமிட்டேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ்லேயே உங்களை கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்க வச்சால் நம்ம ஓகே, அவங்க நமக்கு ஒன்று சொல்கிறாங்க, நம்மளும் அங்கே போய் மீட் பண்ணணும்ல. போட் த ஃபில்ம் அண்ட் யூ ஷுட் மீட் ஹாஃப்வே. பட் இதில் எங்கே ஹாஃப்வே விடுங்க, நீங்கள் 90% விடுவாங்க, அந்த 10%ஆவது என்ன கொஞ்சம் கிட்ட வர வைங்க. கிட்ட வர்றதுக்கான ஒரு நேரத்தை எனக்கு கொடுங்க, ஒரு வாய்ப்பை. என்னுடைய இன்டெலிஜென்ஸை கொஞ்சோண்டு அங்கே நீங்கள் நம்புங்க, நான் நம்புவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் அதெல்லாம் தான் ஐ திங்க் மிஸ் ஆகுது. ஐ திங்க் ஸோ. ஓகே சார், இப்போ நீங்கள் படம் பார்த்துருக்கும் போது வந்துட்டு இது கொஞ்சம் சரியில்லையே, இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இதுனா ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் எந்த பாயிண்ட்டில் சார் ஃபீல் பண்ணீங்க? லைக் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் கொஞ்சம் புரிய வந்துச்சா, இல்லை லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் போகும்போது லைக் உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அதான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு படத்தை முன்னாடியே ப்ரீ ஜட்ஜ் 10 நிமிஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஏன்னா எத்தனையோ படங்கள் போக போக பெட்டர் ஆன படங்கள் பலது இருக்குது. ஒரு கிளைமேக்ஸ் மொத்த படத்தையும் மாற்றின பல படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா. அதனால நம்ம ஊருக்கு முன்னே அப்படின்ற ஒரு பார்வைக்கு நம்ம போகிறது கிடையாது. அப்படி இருந்தும் மேபி உங்கள் கேள்விக்கான ஒரு பதிலாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அந்த பிரான்சிஸ் பகுதியில் தீஷா பட்டானி
இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேருமே ஒரு பயங்கரமாக கைதிகள் எல்லாம் பிடிச்சி போலீஸுக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்கன்னு. போலீஸ் இவங்கள நம்புற அளவுக்கு இவங்க சாதுரியமான ஒரு ஆட்களாக நம்ம நம்ப வேண்டியிருக்கு அந்த இடத்துல. ஆமா. அது அகைன் இவங்களுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, போலீஸ் செய்ய முடியாத வேலையை இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான நேரத்தை அகைன் செலவழிக்க அங்கே பெருசாக முடியல. அந்த இருவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவு என்னவாக இருக்குமோ, ஏன்னா அது ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்ல. அது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் வர மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய, அப்படி இருந்தும் ஒரு ஆழம் இருக்கக்கூடிய ஒரு உறவால தான் கெட்டவர்கள் எல்லாம் அவ்வளோ சுலபமாக 2 பேரும் சேர்ந்து போய் பிடிப்போன்ற ஒரு கான்செப்ட்ல ஒன்று இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததாக சொல்ல பிரேக்கப் அப்படின்ற மாதிரி. பட் இது எதுவும் நமக்கு அகைன் பெருசா நமக்குள்ள கடத்துறதுக்கான ஒரு நேரம் பெருசாக கிடையாது. ஆனா யோலோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கான ஒரு ஸ்பேஸும் அவங்க ஒரு அரகுண துணி போட்டுக்கிட்டு அவங்க அப்படி நடந்து வரும்பொழுது நம்ம மக்கள் எல்லாம் ஓகே ஒரு விதமாக கவரணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அவங்க அமைக்கப்பட்டவங்களாக தெரியுறாங்க அந்த ஸ்பேசஸ்குள்ள. சரி, இந்த உலகம் என்ன உலகம் இது அப்படின்ட்டு அதுக்குள்ள ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸோடைய ஓவர்லோட் கொஞ்சம் இருப்பதாகவே தெரிஞ்சது. ஓகே இவங்க வர்சஸ் அவங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு WWE வர மாதிரியான ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வரும். சரி ஓகே அப்போ இந்த சண்டை என்னவாக இருக்க போகுது அப்படின்றதுக்குள்ள சரி ஓகே அது இருக்கட்டும் வாங்க நம்ம கங்குவா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பறக்கிறோம். ஸோ இந்த ஸ்பேசஸ்குள்ளேயே ஏன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கதாபாத்திரங்கள் சார்ந்த ஒரு பார்வை இன்னும் சற்றே ஆழமானதாக இருக்கலாமே. ஃபன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, அதாவது நீங்கள் ரொம்ப சோகமாக போயிட்டு அப்படியே போர் அடிச்சுக்கிட்டே தான் ஒரு கதாபாத்திரத்தை சொல்லணும்ட்டு இல்லைல்ல. பட் அதுக்குள்ளேயே இந்த பார்வை ஏன் கொஞ்சம் கூட ஒரு எமோஷ்னல் சிவா படங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு காரணம் வந்து அதில் பெரிய ஒரு எமோஷ்னல் ஆனஸ்டி இருக்கும் இல்லை. இந்த படத்தினுடைய ஒரு பெரிய ஒரு எமோஷ்னல் ஐடியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து ஒரு 1000 வருஷம் பிறகு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் 1000 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடியும் அவங்க 2 பேருமே கனெக்டடாக இருக்காங்க. அங்கே நடந்த சில சம்பவங்கள் திரும்ப நடக்குது. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து நம்ம ரோட்டில் அப்படி ஜென்ரலாக ஒருத்தர் கூட பழகும்போது நமக்கு புரியாத ஒரு உறவு சட்டுன்னு ஏன் அமையுது ஒருத்தங்க கூட அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளெல்லாம் இந்த படம் கையாள முயற்சி பண்ணுது. அதுக்கான விதைகள் இருக்குது. பட் அது மரமாக மாறுறதை விடுங்க, செடியாக கூட மாறல. அது இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸாக நான் பார்க்குறேன். ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா படத்தில் வந்துட்டு அதான் ரைட்டிங்காக வந்து கொஞ்சம் லேக் இருக்கும் அப்படின்னு, பட் விஷுவல்ஸாகவும் நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருக்குது, பட் கதையில் எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி படம் நம்ம பார்க்கறதுக்கு முக்கியமான நம்ம ஏன் ஆசைப்படுறோம் அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் அந்த உலகத்தில் தெரியாத விதிமுறைகள் இருக்கும், அவங்க வாழ்வு முறை என்னவாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் என்னவாக இருக்கும், பறவைகள் என்னவாக இருக்கும், அங்கே காதல் எப்படி சொல்லப்படும், அங்கே பிரிவை எப்படி அணுகுவாங்க, அங்கே இறப்பு ஒரு சடலம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்டனை என்னவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க ஆசைப்படுவோம்ல. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ பட் அது எல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மனிதம் என்ன அப்படின்னு பார்க்க தான் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப ஆசைப்படுவோம். இந்த படத்தில் வேற ஒரு உலகம் அங்கே இருக்கக்கூடிய செட்டிங் அது உருவாக்கப்பட்ட விதத்தில் எனக்கு எந்த சிக்கல்களும் எனக்கு பெருசாக தெரியல. இது நம்புற மாதிரியே இல்லை இந்த உலகத்தை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் சரி ஓகே நான் இந்த உலகத்தை நம்புகிறேன். இப்போது ஒரு கார் எதுக்கு இருக்குது, மனுஷன் ஓட்டுறதுக்கு இல்லையா, ஒரு ஃபோன் எதுக்கு இருக்குது நம்ம பேசுறதுக்கு, ஒரு படத்தினுடைய செட்டிங் எதுக்கு இருக்குது, ஒரு படத்தினுடைய செட்டிங் எதுக்கு இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு என்ன நமக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த படத்தினுடைய செட்டிங். ஸோ அந்த செட்டிங் மட்டுமே போதாது உங்களுக்கு. அது எப்பேற்பட்ட ஒரு அழகான செட்டிங்காக இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட அங்கே இருக்கக்கூடிய கதை என்ன, அங்கே இருக்கக்கூடிய கதறல் என்ன, அங்கே இருக்கக்கூடிய அழுகை என்ன, அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன, இதை தான் நம்ம முக்கியமாக எந்த கதையிலையுமே பார்க்க ஆசைப்படுவோம். இந்த படம் வந்து ஒரு சண்டையிலேருந்து இன்னொரு சண்டை, ஒரு கூச்சல்ல இருந்து இன்னொரு கூச்சல், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு இவெண்ட் ஃபில்மாக இருக்கிற ஒரு முயற்சி. அவசரம் ஓகே சட்டுன்னு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு சலிக்காத அளவுக்கு நான் ஐ வில் கிவ் யூ ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த கதை சொல்லும் பாரம்பரியத்திலேருந்து கொஞ்சம் விலகிருச்சோ அப்படின்றத தான் நான் பிரச்சனையாக பார்க்குறேன் நான். ஓகே சார். அண்ட் தமிழ் சினிமாவில் வந்துட்டு லைக் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல. ஸோ இப்போ டேரக்டர் வந்து ஏதாவது நான் புதுசாக அட்டம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு நான் காமிச்சாலுமே படம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு டேர்மில் அடக்கி படத்தை மொத்தமாக வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கூட்டங்கள் இருக்குது. மீன் பொதுவாகவே ஒரு ஏட் ஸ்பெட் பண்ணுற மாதிரி. ஸோ அது படத்தை எந்த அளவுக்கு சார் வந்து பாதிக்கும்? நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எனி டைமில் எந்த படமுமே வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. இப்போ எனக்கு வந்து கங்குவா பெருசாக ஒர்க் ஆகலை.
அது வந்து நான் ஒரு சோகமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இல்லையா. அது எனக்கு ஒரு ஒரு வருத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயமே. ஏன்னா பாவம் எத்தனையோ பேர் உழைச்சிருப்பாங்க. இது மோசமான படமாக எடுக்கணுன்றது யாருடைய நோக்கமுமே இருக்காது. எல்லாருக்குமே இந்த படம் ஒர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா கலை படைப்புமே உருவாக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல ஒரு சடிஸ்டிக்காக அப்பா போச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு மனநிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலைன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பார்வை வந்து பொது புத்தியில் இருக்குது அப்படின்னா அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு 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 சிந்தனை தான். அது பிரயோஜனப்படாது. ஏன்னா அது எப்படின்னா யாரோ ஒருத்தன் வந்து அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படும் போது அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் ஒருவேளை நீங்கள் ஒரு ரைவலாக நீங்கள் பார்க்குற ஒரு பார்வை உங்களுக்கு இருந்தாலும் கூட யார் ஒருவருமே ஒரு ஒரு படம் நல்லா இருக்குன்னா அது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பரவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, எனி டைம் ஒரு படம் வேலை செய்யலை அப்படின்ன உடனே அதில் ஒரு குதூகல ஒரு ஒரு புத்தி ஒன்று இருக்குல்ல, அது வந்து அது ரொம்ப அது நம்ம ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு மனநிலையாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓகே. அண்ட் பாபி டியால் வந்துட்டு இப்போ அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது வந்துட்டு பாகுபலியில் அந்த காலக்கேயா அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுமோ, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப விக்ரஸாக அவர் வந்து ரோல் ப்ளே பண்ண போகிறார் போல இருக்குது. ஐ மீன் கங்குவாக்கு ஈக்குவலாக அந்த ஒரு வில்லன் இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் படத்தில் அவர் வந்து ரொம்ப டம்மியாக பயன்படுத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. மேபி கார்த்தி அவருக்கு வந்து இதை விட அதிகமான ஒரு வில்லனிசம் இருக்குது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அதுக்காக அப்படின்லாம் கண்டிப்பாக நடந்திருக்காது. படத்தில் அதான் சொல்கிறேன், ப்ராப்ளம் வந்து ரைட்டிங் சீம்ஸ் டு பி அ பிட் ஆஃப் அ ப்ராப்ளம் இல்லையா. ரைட்டிங்காக இல்லை ஃபில்ம் மேக்கிங் முடிஞ்ச பிறகு இந்த படம் வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒதுக்கப்பட்ட பல காட்சிகள் இல்லாததுனாலயா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது வெளியிலேருந்து. பட் என்ன உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா அவருடைய ஒரு கதாபாத்திரத்தினுடைய ஐடியாலஜி நமக்கு புரிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஒரு வெறியன் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வருது. பட் அவருக்கும் ஒரு அவன் வந்து ஒரு பக்கம் வந்து சட்டுன்னு அந்த ரோமன் ராஜாவோட ஒரு டீல் ஒன்று போடுறான். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏனடா அதுலேயே கடுப்பாயிட்டு அவனையும் முடிச்சு விட்டுறான் இல்லையா. ஸோ ஒரு பெரிய வெறியன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கக்கூடிய இவன் மேலே நம்ம ஆனால் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டும்ல. இப்போது அவருக்கும் கங்குவாவுக்குமான ஒரு போர் தான் இது விஷயமே. அந்த ஊரில் இவங்க 2 பேர் தான் பெரிய ஆளுங்க, இவங்க 2 பேருக்குள்ள தான் பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போது இந்த கதாபாத்திரங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாறு என்னவாக இருந்திருக்கு, ஆரம்பத்திலேருந்தே அவனுக்கு இந்த பெருமாச்சி ஊரை பிடிக்காதா, அவங்க வேறு ஊராகத்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்களா, இந்த ஊர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனை ஒன்று இருக்கா, இந்த கதாபாத்திரங்களுடைய உலக பார்வையில் என்ன வித்தியாசம், இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கதாபாத்திரத்து மேலே ஒரு ஈடுபாடு வரும். ஓகே, ஸோ இதுதான் இவன் கெட்டவனாக நம்ம பார்க்கணுன்னா இவன் கங்குவாவை எதிர்க்கிறவனா, ஸோ இவன் இப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி இல்லையா. அது இல்லாதப்ப தான் நமக்கு வந்து அவன் யாருன்னு நமக்கு தெரியல. கடைசி வரைக்கும் இதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். அவன் தங்கத்துக்காக செய்கிறான் இந்த வேலையை ஆரம்பத்தில். அட் ஒன் பாயிண்ட் அவனை சார்ந்தவன் அவன் இழக்கும் பொழுது அது அவனுக்கு ஒரு பர்சனலாக மாறுது, ஒரு ரிவெஞ்சாக மாறுது, கோபமாக மாறுது. பட் அவனுடைய எமோஷனல் மனநிலையை நம்ம ஸ்டில் அங்கே புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னா ஐ எம் நாட் ரியலி ஷுர். அவன் இந்த பாதிப்பு காரணத்துக்குனால அவன் வெறி கொண்டு கொல்ல ஆசைப்படுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அவன் யார் அவன் அப்படின்றதுக்கான பதில்கள் வரும். இல்லை சார், இப்போ ஜென்ரலாக இப்போ ஆடியன்ஸ் போகிறவங்க எல்லாருமே ஒரு படம் பார்க்குறாங்கன்னா படம் பார்த்து அடுத்த சீன் இப்படி தான் இருக்கணும், அவங்க ப்ரிடிக்ட் பண்ண சீன் வரலன்னா நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி படம் எடுத்துருக்காங்க போல இருக்கே, நம்மளுக்கு புரியவே இல்லை, படம் நல்லா இல்லை போல அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிட்டு வெளியில் வந்து இந்த கருத்துக்கள் பரப்புறாங்க. பொதுவாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து எவால்வ் ஆகுறதே வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். முன்னாடி நமக்கு தெரிஞ்சதே பார்க்கறதுக்கு நம்ம எதுக்கு படத்துக்கு பார்க்கணும்ல, யார் எதுக்கு ஒரு புத்தகத்தை படிக்கணும், ஏன் ஒரு புது மனிதர் கூட சந்திக்கும் போது போய் பேசணும், நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம அறியாத பல எமோஷன்ஸை அறிஞ்சிக்கிறதுக்கும் அதில் ஒரு எம்பத்தைஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதுதானே கதைகள், அதுதான் படம், அதுதான். பட் அதான் நீங்கள் சொல்கிறது போல் பார்ப்பாங்களான்னு எனக்கு நிஜமாக தெரில. எப்படின்னா எனக்கு இதுதான் நடக்கணும் அடுத்து, அது ஏன் நடக்கலை, அப்போ இந்த படம் எனக்கு பிடிக்கலன்னு நடக்கிறது அவங்கள ஒரு பெரிய ஈடுபாடோடு மெயின்டைன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து அதில் ஈடுபாடு காமிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு படம். நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல சொல்லும் போது வந்துட்டு இதுக்காக ரோடெலாம் போட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அது நம்மளால் பார்க்க முடியுது இல்லை. இப்போ ஒரு சண்டை காட்சியில் வரும்பொழுது அவங்க பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்னவாக இருக்குது, அங்கே அவங்க அணியக்கூடிய உடைகள் என்னவாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் என்னவாக இருக்குது. ஸோ அந்த உலக அமைப்பில் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. யாருமே கங்குவாவை பார்த்துட்டு
இது என்ன 1000 வருஷம் முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் மாதிரியே இல்லையே அப்படின்றது யாருமே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதுவாக இல்லை. எனக்கு இந்த கதாபாத்திரங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வேண்டும் அப்படின்றது தான். எனக்கு இந்த கதை மேலேயே ஈடுபாடு வரலையோ அப்படின்றது தான் இந்த படத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்களுடைய ஒரு வருத்தமாக அது மட்டும் தானே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கிரியேஷன், வேர்ல்டு பில்டிங், ஐ டு நாட் திங்க் தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே சார். அண்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க காமிச்ச அந்த சைஃபை அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு சார் உங்களுக்கு அது பார்க்கும்போது? ஏன்னா அந்த பிரெயின் டிரான்ஸ்மெண்ட் அது மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது ஓரளவு கரெக்டாக இருந்துச்சா அது பார்க்கும்போது? அதுவே பெரிய ஐடியா இல்லை. இப்போது அந்த மாதிரி ஐடியாஸை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு எக்ஸ்மென் மாதிரி ஒரு ஃபில்மை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை படங்கள் எடுக்கிறாங்க வெறும் அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு. இப்போ ஒரு டெலிகைனசிஸ் அப்படிங்கிற ஒரு பவர் என்ன, நீங்கள் வந்து கையை வச்சுக்கிட்டே தூரத்தில் இருக்கிற பொருள்லாம் அசைக்கலாம், தூக்கலாம், போடலாம் அப்படின்றது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எக்ஸ்மென் படத்தில் பார்த்துருக்கோம் ஒரு கேரக்டர்கிட்ட. ஐ திங்க் ஷைனிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து மூளையை வச்சே பேசுகிற ஒரு பவர்லாம் இருக்கும். அதை வச்சு வேற ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் அணுகிறதுக்கு பல விஷயங்கள் உண்டு. பட் அகைன் இந்த படம் வந்து அதை தொட்டுட்டு பறக்குதுல்ல. இந்த படம் எல்லா இஷ்யூஸுமே, எல்லா கதாபாத்திரங்களுமே, எல்லா ஸ்டோரி ரிலேட்டட் ஆர்க்ஸுமே இந்த படம் வந்து மேலோட்டமாக அப்படி தொட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போகிற ஒரு அவசரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஓகே இந்த கதாபாத்திரம் ஓகே ஏதோ ஒரு பெரிய லேபில் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கடா, ஒரு மூளையை ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க. மேபி அதனால தான் அந்த குழந்தைக்கு வந்து ஃப்ரான்சிஸை பார்க்கும்போதே கங்குவாவை அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஒரு சாதுரியம், ஒரு பெரிய பவர் வந்திருக்கு அப்படின்னா அப்போ நம்ம அந்த இடத்துல இன்னமும் நம்ம அந்த குழந்தைய புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஃப்ரான்சிஸை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பட் இது நடுவில் நம்ம சட்டன் யோகி பாபுன்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இது நடுவில் இவங்களுடைய திஷா பட்டானியோட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியில் நீங்கள் கதையை சொல்லுவது மிக மிக கடினம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. மற்றபடி ப்ளஸ் இது வந்து நான் கம்ப்ளீட்டாக இதை நான் வந்து சிறுத்தை சிவா அவர்களை வந்து பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு பாயிண்ட்ல ஏதாவது தோணுதா சார், லைக் படம் பார்த்ததுக்கப்புறம்? இல்லை, எனக்கு அதான் சொல்கிறேன், ஒரு புது உலகத்தை அமைப்பது வந்து ரொம்ப சுலபம்லாம் கிடையாது. அந்த உலகத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கான எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்திருப்பீங்கல்ல, எத்தனை பேருடைய ஒரு உழைப்பு கண்டிப்பாக அதுக்கு அது தெரியுது. அந்த உலகம் அதான் நம்ம உலக அமைப்பில் எனக்கு பிடிச்சது, அதில் எனக்கு சிக்கல் தெரியல. இந்த படத்தினுடைய ஒரு பெரிய எமோஷ்னல் ஐடியா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. 1000 வருஷம் பின்னாடி நடந்த ஒரு சம்பவங்களும் இன்று நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்து அது ரொம்ப ஒரு ஒரு கிராண்டான ஒரு எமோஷ்னல் ஐடியா. எனக்கு என்னுடைய மகனே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து நான் ஒரு பெரிய பாசத்தை காமிச்சு அவனுக்காக நான் எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுத்து வரேன், அவன் என்னை கொல்ல போகிறான், அவனுக்கு நான் சத்தியம் கூட பண்ணுறேன், நீ தாண்டா என்னை கொல்லுவேன், நீ கொல்றதுக்கான எல்லா பெர்மிஷனும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐடியா, இந்த மாதிரி இந்த எமோஷ்னல் ஐடியாஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் உண்டு. பட் இந்த எமோஷ்னல் ஐடியாஸை விரிவுபடுத்துவதற்கும் இந்த கதாபாத்திரங்களை இவங்களுடைய வலிகளையும் சந்தோஷத்தையும் நம்மளை புரிய வைக்கிறதுக்குமான ஒரு நேரம் இந்த படம் கதை வழியாக செலவழிச்சிருந்ததுன்னா தென் நம்ம இப்போ பாசிட்டிவாக பேசப்படுற இந்த ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக இன்னும் ஆழமாக நம்ம ரசித்து பெருசாக பாராட்டியிருக்கோம். லைக் ஒரு விசுவாசத்தில் பண்ணது போல். இல்லை ஈவன் அண்ணாத்தை பெரும்பாலான மக்களுக்கு பெருசாக ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாஸும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த அண்ணன் தங்கச்சி உறவில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த படம் அணுகுன ஒரு அதில் ஒரு புதுமை இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். சார், இப்போ படத்தில் மேஜராக கங்குவா வந்து என்ட்ரி பண்ணும்போது வந்து கருணாஸ் அவர் வந்து கொடுப்பார் பார்த்தீங்களா, பில்டப் கொடுத்து கங்குவா வரார் அப்படின்னும் போது அந்த சாங் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஐப் கொடுக்குது. ஓகே, அப்போ அந்த பாட்டுமே நம்மளுக்கு கங்குவா அந்த ட்ராக் அப்போ அந்த ட்ராக் நல்லா இருந்துச்சுல்ல. ஈவன் ஐ லைக் அந்த ட்ராக்னுடைய எனர்ஜி நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணும்போது டிஎஸ்பி இப்போ புஷ்பாவில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஜோனை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் போகும்போது செகண்ட் ஹாஃப்லாம் போகும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு இறைச்சலாக கொடுக்குதுல்ல சார், டூ மச் ஆஃப் நாய்ஸ். அது வந்து டெசிபிள் ஏற மக்கள் உட்காரும் போது வந்துட்டு நம்ம கத்துறோம் இல்லை படத்தில் தான் கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அது திரும்புது இல்லை சார். அப்போ அதுவே ஒரு மைனஸ் ஆகுது. ஓவர் டூ பண்ணும்போது டிஎஸ்பி அவரோட ஒர்க்கே வந்து அங்கே வந்து பாராட்டப்பட தாண்டி அவரை வந்து எப்படி சொல்கிறது, குறை சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை. ஒரு இசையை ரசிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அமைதி வாழ்க்கைனா அதான் ஒரு ஒரு வெளிச்சத்தை ரசிக்கணும்னா இருட்டு இருந்தால் தானே நமக்கு அதனுடைய ஒரு மகிமை என்னன்றது தெரியும். இந்த படம் அதை தானே செய்ய தவறிச்சுன்னு நினைக்கிறேன் நான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒன்று அமைதியான ஒரு ஸ்பேசஸ் தேவை, கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில்.
இப்போது ஒருத்தன் வந்து ஒரு ஒரு பெரிய அமைதி காக்கும்போது தான் அவனுடைய ஒரு வன்முறையை வந்து நம்ம பயங்கரமாக பாராட்டுவோம், அதை ரசிப்போம், அதுக்கான காரணத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவன் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி ஒரு வெறிகொண்டே எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அட் ஒன் பாயிண்ட் அது என்ன ஒரு ஒரு இட் பிகம்ஸ் நம்பிங் இல்லை. அப்போ சரி ஓகே அப்படின்ற அது மேலே நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு இம்பேக்டே அதனுடைய பவரே அது இழக்க ஆரம்பிக்குது. அது நம்ம ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசணும்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பொறுத்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வர நியூஸ்லலாம் ஒரு கொடிய நியூஸை நம்ம தினசரி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ஒரு விஷயமாவே படாது. இன்றைக்கி வந்து ஒரு 5 பேர் அப்படி செத்தாங்க, இப்படி இறந்தாங்க, இப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி அதில் பெருசாக இருக்காது. இந்த படம் இசையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இன்ஃபேக்ட் அந்த கங்குவா ட்ராக் நல்லா இருந்துச்சு நம்ம சொன்னோம். 1-2 ட்ராக் நல்லாவே இருக்குது ஷுர். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஸ்கோர், ஏன்னா படத்தினுடைய ஒரு இவெண்ட்ஸில் ஒரு பெரிய அமைதி இல்லை அப்படின்னும் பொழுது மேபி அது ஸ்கோர் வழியாகத்தான் சொல்லியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் யா, ஸ்கோர் வாஸ் ஆல்சோ ராதர் லவுடுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அந்த காட்டுக்குள்ளே பயணிக்கிறாங்கல்ல சார், அப்பாவும் பையனும். அண்ட் ஈவன் ஒரு டைமில் ஐ திங்க் அந்த அந்த ஒரு சின்ன பையன் வந்து அவனுடைய ஒரு மனமாற்றம் வரும்பொழுது கூட அந்த இடத்துல கூட ஒரு பாட்டு மாதிரி ஒன்று வருது. எனக்கு என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் நம்ம ரொம்ப இவால்வ் ஆகிட்டோம் பல வருஷங்களாக ஆகிட்டோம் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லவுட் கிராமரை நம்ம கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்போது நமக்கு அது ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா நம்ம கல்ச்சரே கொஞ்சம் லவுடான நம்ம மக்களே லவுடான மக்கள் தான். நம்ம வப்பாரி வச்சு அழுது ஒரு செத்தவங்களை போய் வழி அனுப்புகிற நம்ம ஒன்றும் அங்கே ஒன்றும் சட்டிலாலாம் நம்ம இருக்கிற மக்கள் கிடையாது இல்லையா. பட் அப்படி இருந்தாலும் கூட படம் அப்படின்னு வரும்போது நிறைய ஸ்பேசஸில் கொஞ்சம் நம்மளையும் நம்பணும். உங்களுக்கு இது புரியும்னு நம்புகிறோம். இதில் இருக்கக்கூடிய சோகத்தை நான் கத்தி இசை வடிவமாக உங்கள் தலையில் ஏற்றாமல் இருந்தாலும் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் அப்படின்ற கொஞ்சம் அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.